அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு கருத்துக்களை அவர் அங்கே பேசுகிறார். அந்த நீதிபதியை பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நாடாளுமன்ற மாநிலங்களவையில நம்ம எம்பிக்கள்லாம் கொண்டு வர்றாங்க. அதற்கு நம்ம காங்கிரஸ் எம்பிக்கள், திமுக எம்பிக்கள் அத்தனை பேரும் அந்த ஆதரிச்சு அந்த தீர்மானத்தை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அதுல கூட பாத்தீங்கன்னா அதிமுகன்ற கட்சி அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிற உடன்படலை. அந்த அளவுக்கு பாஜக மேல அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த பயம். அரசியலமைப்புக்கு எதிரான கருத்துக்களை பேசியிருக்கிற ஒரு நீதிபதியை பதவி விட்டு நீக்கின்ற தீர்மானத்துல ஆதரிக்க கூட ஒரு தெம்பு இல்லாத, துணிச்சல் இல்லாத அதிமுகவுக்கு இந்த நேரத்தில் மக்கள் நீங்கள் பாடம் போக வேண்டும். அது மட்டுமல்ல, மாநிலங்களுடைய உரிமையெல்லாம் ஒழிச்சு கட்டணும்னு இப்போ பாஜக கொண்டு வர ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற திட்டத்திற்கும் அதிமுக கட்சி ஆதரவு கொடுத்திருக்கு. உள்துறை அமித்ஷா அவர்கள் கடந்த 3 நாட்கள்ல நீங்க தொலைக்காட்சியில தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை அவமதித்து நாடாளுமன்றத்திலேயே பேசிட்டார். இதை கேட்டு ஒட்டுமொத்த இந்தியாவே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. அனைத்து மக்களுமே இதை எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நாட்டினுடைய எல்லா மாநிலங்களிலும் அமித்ஷாவுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கு. அதிமுக பாத்தீங்கன்னா அதை பற்றி ஒரு பேச்சு மூச்சு கூட கிடையாது. அம்பேத்கர் பற்றி அமித்ஷா பேசியதுல அதிமுக நிலைப்பாடு என்னன்னு திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டா பத்திரிகையாளர் கேட்கறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, திரு ஜெயக்குமார் சொன்ன நிலைப்பாடு தான் என் நிலைப்பாடு அப்படின்ட்டு. இப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவரை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? உலக அரசியல் வரலாற்றிலேயே இது மாதிரி ஒரு விளக்கத்தை இது வரைக்கும் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. சரி, அப்படி ஜெயக்குமார் என்னதான் பேசியிருக்காரு, என்னதான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காருன்னு போய் பார்த்தோம்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசுறது பாஜகவுக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜகவுக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்துது நிச்சயம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பவுமே தெரியும். அதை அவர் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளோட திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டா அமித்ஷாவை கடுமையாக கண்டித்து மாநிலம் முழுவதும் ஒரே நல்ல ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். ஆகவே இனி பாஜகவோடு அதிமுக கள்ள கூட்டணி என்று சொல்ல தேவையில்லை, அது நல்ல கூட்டணியாகவே இன்று மக்கள் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் கண்ணில் நல்ல தெரிந்தபடியான ஒரு கூட்டணியாகவே அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. இதற்கு மேலும் ஒரு உதாரணம், சமீபத்தில் அதிமுகவுடைய பொதுக்குழு நடந்தது. அதுல பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுல ஒரு தீர்மானத்துல கூட ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தோ விமர்சித்தோ ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றவில்லை. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் 2 சின்ன நிகழ்வுகளை சொல்லியிருக்கிறாங்க, கதைகள். அதை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். கலைஞர் அவர்கள் 2 விதமான நிழல்களை பற்றி கூறியிருக்கின்றார். ஒரு ஊர்ல மிகவும் கடுமையான வறட்சி. அந்த வறட்சியால சூடுனால நிலங்கள் எல்லாம் வெடித்து போயிருக்கு. அங்க பாம்பு ஒண்ணு ஊர்ந்து சென்று வந்துட்டு இருக்கு. அந்த வெயில் கொடுமையால அந்த தர சூட்டை தாங்க முடியாம பாம்பு தன்னுடைய தலை மற்றும் உடலை தூக்கி கொண்டு வாழை மட்டும் தரையில வச்சுக்கிட்டு நகர்ந்து வந்துட்டு இருக்கு. அப்பொழுது அந்த பாம்போட தலையை மற்றும் உடம்போட நிழல் தரையில படுது. அந்த நிழலை பார்த்த ஒரு தவளை அந்த நிழலிலே ஒதுங்கி கொண்டிருக்கிறது. பாம்பு கீழே குனிஞ்சு தவளையை பார்த்துச்சுன்னா தவளையோட என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். தவளையுடைய கதை அவ்வளவுதான். அடுத்து இன்னொரு கதை, இன்னொரு நிழல் பற்றி கலைஞர் சொல்லியிருக்கிறார். ஒரு தாய் மானம் குட்டி மானம் பாலைவனத்துல நடந்து போய் கொண்டிருக்கிறது. இதே மாதிரி கடுமையான வெயில், உச்சி வெயில் தாங்க முடியல. அந்த குட்டி மானால நடக்க முடியல, வெயிலுடைய தாக்கம். அப்பொழுது அந்த தாய் மான் நின்று கொண்டு அதோடைய நிழல்ல அந்த குட்டி மானை உட்கார்ந்து சொல்லுது. குட்டி மானை கூப்பிட்டு தன்னுடைய நிழல ஓய்வு எடுத்துக்க சொல்றது அந்த தாய்மான். கொளுத்துகின்ற வேலை தான் தாங்கி கொண்டு குட்டி மானுக்கு நிழல் கொடுத்ததுதான் அந்த தாய்மான். இப்போது அந்த 2 நிழல்களுக்கு பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 நிழல்களுக்கு மத்தியிலும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்க உணர்வீங்க. இதற்கு நான் முதல்ல சொன்ன பாம்பு நிழலில் இருக்கும் தவளை போலதான் மக்கள் அதிமுகவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாம்பு பாஜகன்றது பாம்பு கொஞ்சம் கீழே பார்த்தா தவளையோட கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் திமுகவை மக்கள், சிறுபான்மை மக்கள் பார்ப்பது இந்த தாய்மண் நிழல்ல குட்டி மண் இலைப்பாறுவதை போலத்தான் பார்க்கிறீங்க. இது அன்பால் செய்கின்ற உதவி, இதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கம் இருக்கின்ற வரை சிறுபான்மை மக்களுக்காக என்றென்றும் நாங்கள் பாதுகாப்பாக உங்களுக்காக இருப்போம். 2026 எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார், டார்கெட் 200, குறைந்தது 200 தொகுதியில் நம்முடைய திமுக கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்னு தலைவர் உறுதி எடுத்திருக்காருன்னா அது குறிப்பிட்ட சொல்லணும்னா சிறுபான்மை மக்கள் உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் தான் சொல்லியிருக்கிறார். அந்த நம்பிக்கையை நீங்கள் நிச்சயம் காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பி இருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.